இன்றைய நாள் இனிய நாளாகவே வாழ்த்துக்கள். எங்களுடைய இந்திய நாட்டிலே, தமிழ்நாட்டிலே மிக சிறப்பாக இந்த பாத யாத்திரை பயணங்கள் போகிறார்கள். நேற்றைய பயணங்கள் நாங்கள் போற்றிருந்தோம். கன்னிவாடி காஷ்மீர் போலே பருவநிலை மாற்றம் என்று. இந்த நேரத்திலும் இறைவன் எமக்கு இந்த பனி படர்ந்த நேரத்திலே ரொம்ப ஒரு ஆனந்தமாக, அவ்வளோ ஒரு மோடத்திலேயும் அந்த கருடன் எங்களுக்கு கழுத்திலே வெள்ளை வச்ச ஒரு கருடன் கிருஷ்ணர் கருடனாகவும் எங்களுடைய இந்திய நாட்டிலே சொல்லுவோம். அந்த கருடனாகவும் 5 தவக்கருடனும் காட்சி கொடுத்தார்கள். மொத்தம் இன்று 6 கருட தரிசனம். அது மட்டுமல்ல, அந்த 6வதாக வந்த கருடன் அந்த பாத யாத்திரை செல்லும் பக்தர்கள் அவர்களுடைய தலைக்கு மேலே சுமார் ஒரு 10 அடி உயரத்திலே பறந்தது. அதற்கு ஒரு சாமி சொன்னார், ஐயா, இவ்வளவு பக்கத்திலே இந்த ஒரு கருட காட்சி இன்றுதான் நாங்கள் பார்க்கிறோம் என்று. அந்த பாத யாத்திரை வரும் பக்தர்கள் மெய்சிலிர்ப்போடு மதுரை பாத யாத்திரை சாமிகள் எம்மை ஆச்சரியப்படுத்தி நெகிழ்ச்சிப்படுத்தி விட்டார்கள். எங்களுடைய பயணங்கள் எல்லாம் சித்தர்கள் பயணத்தோடு நாடுகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும். இந்த கிராமத்தில் இந்த மணிகண்ட பிரபு இன்ஸ்டாகிராமில் 611 வலம் வந்து இருக்கிறேன் என்று சொல்லி குழந்தை செல்வங்கள் அவ்வளவு ஆனந்தமாக கை கொடுத்த வண்ணம் இருக்கிறார்கள். ஆகையாலே எல்லோருக்கும் நல்லதே நடக்கும். இன்றைய நாள் இனிய நாளாமைய வாழ்த்துக்கள். தாய் மண்ணே வணக்கம்.